புரட்சிகர மக்கள் இயக்கத்தின் தலைவர் தோழர் அவர்களை தலைமை உரையாற்றி விழாவை தொடங்க அழைக்கிறோம். அன்பான உழைக்கும் மக்களே, தோழமை உறவுகளே, இங்கு தமிழ்நாடு நாள் விழாவிற்கு தங்களது கருத்துக்களை எடுத்துரைக்க வருகை தந்துள்ள அனைத்து சக அமைப்பு தோழமைகளுக்கும் வணிக பெருமக்களுக்கும் நான் சார்ந்த புரட்சிகர மக்கள் இயக்கத்தின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு நாள் நாம் ஏன் கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டியதின் தேவை என்ன என்பதனை நாம் தமிழர்களுடைய அடிமை நிலை வரலாற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு நாள் என்று ஏன் வந்தது? தமிழர்களுக்கு சங்ககாலம் என்றும் புறநானூறு, அகநானூறு என்றும் பல இலக்கியங்களோடு கூடிய வரலாற்று சான்றுகள் இருக்கையில் தமிழ்நாடு நாள் என்று இடையில் ஏன் வந்தது? அப்படியாக வருவதற்கான தேவை என்ன ஏற்பட்டது என்ற கேள்வி நமக்குள் எழ வேண்டும். ஆனால் கண்டிப்பாக யாருக்கும் அப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்காது. காரணம், நாம் வாழும் அடிமை நிலையே உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து தெலுங்கு நாயக்கர்களின் ஆளுமையின் காலத்திலிருந்து இன்று வரை 400 ஆண்டுகால அடிமை தமிழினமாக தான் நம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் உணர்ந்திருப்பார்களா? நிச்சயம் உணர்ந்திருக்க மாட்டார்கள். 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 300 ஆண்டு காலம் தெலுங்கு நாயக்கர்களின் அடிமையாக, 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 1947 வரை ஆங்கிலேயனுடைய அடிமையாக, 1947 இருந்து இன்று வரை தேசிய இனங்களின் சிறைக்கூடமான இந்திய கட்டமைப்பின் கூட்டு சர்வாதிகார கூட்டுக் கொள்ளையர்களின் அடிமைகளாக தான் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு தமிழர்கள் தன் அடிமை வரலாற்றையே உணராமல், தன் அடிமை நிலையை உணராமல் ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்டது என்னுடைய மிகப்பெரிய பாத்திரம் தெலுங்கு கன்னட திராவிடத்திற்கு உண்டு. திராவிடத்தின் மாயையில் தமிழர்கள் சிக்க வைக்கப்பட்டு, அந்த திராவிட மாயையில் தமிழர்களுடைய சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டு, நான் தமிழன், நம் இனத்தினுடைய வரலாறு என்ன, நம்முடைய அதிகாரம் எங்கே, நமக்கான அதிகாரம் உள்ளதா என்பதனை கூட உணராமல் இன்று வரை அந்நியர்களினுடைய ஆளுமையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களுடைய இந்த இழிநிலையை தமிழர்கள் எந்த விதத்திலும் உணர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் போலி தமிழர்கள் வேடம் போட்டுக்கொண்டு கன்னட ராமசாமியினால் உருவாக்கப்பட்ட போலி திராவிட இன தத்துவத்தை தமிழர்கள் மீது திணித்து, அந்த திராவிட சாயத்தை அரசியல் மூலமாக தமிழர்கள் மீது தூவிவிட்டு தெலுங்கு திமுக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது, இன்று வரை ஆளுகிறது. தமிழர்களுடைய அரசு துறையை எடுத்துக்கொண்டால் தமிழர்களுடைய வேலை வாய்ப்பில் 90% அந்நியர்களே, தமிழர்களுடைய அமைச்சரவையில் 70% அந்நியர்களே, தமிழர்களுடைய அரசு நிர்வாக எந்திரத்தில்
அந்நியர்களே, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களான தமிழர்கள் வெறும் 10% பேரே இந்த இயக்க போக்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நிலையில்தான் 1956 அதாவது ஆங்கிலேயனால் கட்டமைக்கப்பட்ட சென்னை மாகாணம் என்ற அந்த அமைப்பு முறை, நிலவியல் அமைப்பு முறையில் மாநில கோரிக்கை இங்க எழுப்பப்பட்டு மாநில உரிமைக்காக போராடி பல போராட்டங்களின் ஊடாக, பல தோழர்களுடைய உயிர் தியாகத்தின் ஊடாக 1956 தவிர்க்க முடியாமல் இந்திய அரசால் பிரிச்சளிக்கப்பட்டதுதான் மாநில உரிமை. மாநில தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம் என்ற மாநில பிரிவினைகள். இந்த மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது பல எல்லைகள், தமிழருடைய எல்லைகள் ஆந்திரத்தோடும் கர்நாடகத்தோடும் கேரளத்தோடும் பறித்து கொடுக்கப்பட்டது ஒரு தனி வரலாறு. இப்படியான ஒரு சூழலில் இந்த தமிழ்நாடு பிரிக்கப்பட்ட போது கூட மெட்ராஸ் ஸ்டேட், அதாவது சென்னை மாகாணம், சென்னை மாநிலம் கூட மெட்ராஸ் மாநிலம், மெட்ராஸ் ஸ்டேட் இப்படியாக தான் வழங்கப்பட்டது. இப்படி வழங்கப்பட்ட இந்த தனி மாநில பிரிவினையில் நாங்கள் தமிழர்கள், எம் நிலம் தமிழ்நிலம், எமக்கு ஒரு வரலாறு உண்டு. ஆகவே எம் மண்ணிற்கு, எம் தேசத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று ஐயா சங்கரலிங்கனார் அவர்கள் இந்த அரசிடம் கோரிக்கை வைத்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை துறந்தார். அவருடைய அந்த உயிர் தியாகத்தின் விளைவாகவும் பல தமிழ் தியாகிகளின் போராட்டத்தின் விளைவாகவும் விளைந்ததுதான் தமிழ்நாடு என்ற பெயர். இப்படி ஒரு போராட்ட வடிவத்தோடு கிடைக்கப்பெற்ற ஒரு நாள் தான் தமிழ்நாடு நாள். ஆகவேதான் இந்த தமிழ்நாடு நாளை நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். தமிழ்நாடு என்பது வெறும் பெயரை மட்டுமே மீட்டெடுத்துள்ளோம். தமிழர் நிலம் என்ற வகையில் ஒரு பெயரளவிலான ஒரு மாநில பெயரை மட்டுமே நாம் பெற்றுள்ளோம். அரசியல் அதிகாரம் என்பது தேசிய அளவில் செயற்கூடமான இந்திய கட்டமைப்பில் ஆரிய வடவர்களுடைய கட்டுப்பாட்டில் அழைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் ஒட்டுண்ணியாக, ஆரிய ஒட்டுண்ணியாக விளங்கக்கூடிய தெலுங்கு திராவிடத்தின் ஆட்சி பீடத்தில் தமிழக சட்டமன்றம் கோச்சி தமிழர்களுடைய அரசியல் ஆட்சி முறை என்பது அந்நியர்களான தெலுங்கு திமுகவின் கையில் உள்ளது. நம்முடைய உச்சி குடுமி, நம்முடைய தமிழருடைய உரிமை என்ற உச்சி குடிமை இந்திய கட்டமைப்பிடம் இருக்கிறது என்றால், நம்முடைய அரசியல் அதிகார ஆட்சி முறை என்பது தெலுங்கு திராவிடத்தினுடைய தெலுங்கு திமுகவிடம் உள்ளது. ஆகவே வெறும் பெயரை மட்டும் நாம் மீட்டெடுத்து நாம் முழுமையான ஒரு சுதந்திரத்தை பெற்றுவிட முடியாது. ஆகவே இந்த நாளில் நாம் சூடுரைக்க வேண்டும். தமிழ்நாடு விடுதலை ஒன்று மட்டுமே நமக்கான முழுமை சுதந்திரத்தை வழங்கும். தமிழ்நாடு விடுதலையை இந்திய கட்டமைப்புக்கு எதிராக நாம் முன்னெடுக்க வேண்டும். அதற்கு முன் திராவிட மாயையிலிருந்து தமிழர்களை மீட்டெடுக்க வேண்டும். தமிழர்களுடைய அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கப்பட வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய அரசியல் உணர்வோடு கிளர்ந்தர வேண்டும். எப்படி 1965 இந்திய எதிர்ப்புக்கு எதிராக ஒரு மொழி போராட்டம் கிளர்ந்தெழுந்ததோ, அதுபோல் தமிழர்களுடைய அரசியல் அதிகாரத்தை நோக்கி தமிழர்களுடைய அரசியல் மேலெழும்ப வேண்டும். தமிழர்களுடைய போராட்டங்கள் வெடிக்க வேண்டும்.
அதுவன்றி தமிழர்களுடைய அடிமை நிலையை தமிழர்கள் உணர முடியாது. தமிழர்களுடைய வாழ்வாதாரமோ மீட்டெடுக்கப்பட முடியாது. தமிழர்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட முடியாது. அவர்களுடைய அடிமை இன்றைய நிலை அடிமையை விட மிக கொடூரமான அடிமை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதனை நாம் உணர வேண்டும். தெலுங்கு திராவிடத்திலிருந்து நாம் அரசியல் ரீதியாக மீட்டெடுக்க தமிழர்களுடைய அரசியல் களம் எவ்வளவு அவசியமோ அதுபோல் தமிழர்களுடைய ஒற்றுமை மிக மிக அவசியம். தமிழர்கள் ஆரிய பிராமண இந்திய கட்டமைப்பால் சாதிய சமூகமாக பிளவுபடுத்தப்பட்டு தெலுங்கு திமுகவினால் தெலுங்கு திராவிடத்தினால் போலி சாதி ஒழிப்பு நாடகமாடப்பட்டு தமிழர்களை பிரித்தாடப்பட்டு தமிழர்கள் மேலும் மேலும் அடிமையாகி கிடந்து வருகிறார்கள். முதலில் நாம் திராவிடத்திலிருந்து மீள வேண்டும். அதன் ஊடாக தேசிய சிறைக்கூடமான இந்திய கட்டமைப்பை நோக்கி நம் போராட்டத்தை கூர்மைப்படுத்த வேண்டும். ஒரு தேசிய விடுதலை நோக்கி நாம் சிந்திக்காதவரை, சாதிய கட்டமைப்பை உடைக்க தமிழர்களாக நாம் ஒன்றுபடாதவரை தமிழர்களுடைய விடுதலை சாத்தியமில்லை. தமிழர்களுடைய விடுதலை மட்டுமே தமிழர்களுடைய எதிர்காலத்தையும் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தோழமைகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களுக்கு நன்றி.